ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு MC75Tயும் MOS300 ரெண்டு ஸ்கோப் உடைய கம்பேரிசன் வீடியோ போடும்போது நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. RF4 வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து இது வரைக்கும் நானும் வந்து RF4 யூஸ் பண்ணதில்லை. நான் வந்து ஆக்சுவலாக வந்து மெக்கானிக்கோடைய ஃபேனுன்னே சொல்லலாம். பட் இந்த மைக்ரோஸ்கோப் வந்து என்ன மாதிரி இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரெக்குவயர்மெண்ட் வந்து அதை நமக்கு கொடுக்குதா அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து MC75T என்னுடைய ஸ்கோப் இருக்கு இல்லைங்களா, நான் அதுதான் வந்து பேஸ் மாடலாக கம்பேரிசனுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா, அதை வச்சு வந்து அதை கூட இது கம்பேர் பண்ணிட்டு போகிறோம். MOS300க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மைக்ரோஸ்கோப்போடைய மாடல் வந்து RF4, மாடல் நம்பர் வந்து RF-7050TVP அப்படின்னு சொல்லி மாடல் நம்பர் இருக்குது. இது வந்து ஒரு ட்ரைனாகுலர் மைக்ரோஸ்கோப், அதாவது சேம் டைம் ரெண்டு கண்லேயும் பார்த்துக்கலாம், ப்ளஸ் வந்து நம்ம இதுலேயும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய பேஸோட வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது, குவாலிட்டி வந்து மெக்கானிக் பிராண்டுக்கு வந்து காம்படிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கா அப்படின்றத வந்து நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். பட் இதில் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட கலர். ஓகேங்களா, பேசிக்கலாக மைக்ரோஸ்கோப்பில் வந்து மெக்கானிக் பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கூட அதுவும் ஒரு வைப்ரண்ட் ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து இது யூனிஃபார்மாக ஒரே கலர் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரு. இது வந்து ஒரு ஃபுல்லி மெட்டல் ஸ்டாண்டு, ஃபுல்லாகவே வந்து மெட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனு, ப்ளஸ் வந்து இதிலே வந்து மேட் வருது. சூப்பராக இருக்குது, குவாலிட்டி வெயிட்டாகவும் இருக்குது. இது வெயிட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இன்கேஸ் நம்ம வந்து வெயிட்டாக இல்லை, கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா, முன்னாடி பின்னாடி போகிறது, ஒர்க் பண்ணுறது, அழுத்தும் போது ஷேக் ஆகுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் வரும். ஸோ அந்த பிரச்சனையை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் என்னுடைய ஸ்கோப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் பார்க்கலாம் இங்கே. அதாவது நான் வந்து பின் சைட் திருப்பி இங்கே ஸ்க்ரூஸ் போட்டு வந்து டைட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிரச்சனை வந்து இதில் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு மேனுவல் வந்து இருக்குது. மேனுவலில் வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷில் இருக்குது, ப்ளஸ் வந்து இல்லை சைனீஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்த்து தான் இருக்குது. அவங்க என்னென்ன மாடல்ஸ்லாம் வருது, என்னென்ன வேரியன்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதில் நாம் வாங்கி இருக்கிறது 7050TVP. ஓகேங்களா, என்னென்ன பார்ட்ஸு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றது ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது சைடில் வச்சுப்போம். அடுத்து வந்து ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்திருக்கு. இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் 0.5x வைட் ஆங்கிள் லென்ஸு. இது வந்து நம்ம ஐபீஸ். ஆக்சுவலாக நான் இதை பற்றி வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், இந்த ஐபீசஸ் பற்றி. என்னென்னா, இது வந்து எதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த அண்டர் வாட்டர் காகல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதாவது தண்ணிக்குள்ளே போகும்போது ஒரு கண்ணாடி ஸ்பெஷலாக போடுவோம் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. அது வந்து அதை பேஸ் பண்ணி அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப லாங் ஹவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ணு வைக்கும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இது யாருக்கு அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, கண்ணாடி போடாதவங்களுக்கு. நாங்கள் வந்து அதை கண்ணாடி போட்டிருக்கேன் வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு RF4 மாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, RF4 பேண்ட் போட்டு. ஓகே, பட் இது வந்து ஒரு ஜஸ்ட்டு சாதாரண கிளாத் மாஸ்க் தான், அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. பட் ஆனால் வந்து ஒரு மாஸ்க் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து ஸ்கோப்பில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து மாஸ்குடைய கவரு, அவங்களுடைய ஹெல்த்தையும் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நார்மல் நம்ம சால்ட்ரிங் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ஸ்மோக் வந்து மூக்கு வாயில போகாது. பட் ஆனால் ஒரு ஸ்கோப்பில் பண்ணும்போது கண்டிப்பாக உள்ளே போகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, மைக்ரோஸ்கோப் லைட்டு. அதாவது நான் மெக்கானிக் பிராண்டில் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறது எது அப்படின்னா இந்த லைட்டு தான். ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய மைக்ரோஸ்கோப்பில் அந்த ஒரு பெரிய LED பேஸ் லைட் தான் இருக்குது. பட் இப்போ வரதில் எதுலேயுமே வந்து அந்த மாதிரி LED லைட்ஸ் இல்லை. ஸோ அதனால் என்னென்னா லைட் ரொம்ப ஸ்கேட்டர் ஆகும். ஆனால் இந்த அரேஞ்ச்மெண்ட்டே நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா, எல்லாமே வந்து உள் சைடு, அதாவது ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் வந்து லைட் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். லைட் ஒழுங்காக இருந்தாலே இமேஜ் குவாலிட்டி வந்து சூப்பராக வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து ரொம்ப வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். இப்போ மெக்கானிக்கில் நான் வாங்கினேன் அப்படின்னா அது வாங்கிட்டு நான் ஒரு 1200 1400 ருபீஸ் வந்து நான் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸ்பெண்ட் பண்ணால் தான் எனக்கு இந்த லைட் கிடைக்கும். பட் ஆனால் இது வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுன்றது சூப்பரான விஷயம். RF4 இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து இது நான் பார்க்குறேன்.
ஓகேங்களா. அப்புறம் வந்து ஒரு நார்மல் டஸ்ட் கவர் ஒன்று இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு டஸ்ட் கவர் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். காரணம் என்னன்னா அந்த நார்மல் லைட் வருது இல்லைங்களா, அந்த எல்இடி லைட்டு அதுல ஒரே தான் இருக்கும். இதுல 144 எல்இடி லைட் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தனியா வந்து டஸ்ட் கவர் நீங்க போட தேவையில்லை. பட் இந்த மாதிரி லென்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து டஸ்ட் கவர் போட்டே ஆகணும். இது வந்து ஒரு மஸ்ட். அப்படி இல்லைன்னா ஸ்கோப்புக்கு உள்ள வந்து போயிடும். ஓகேங்களா. அதாவது நம்ம யூஸ் பண்ற பார்ட்டிகல்ஸ். என்னென்ன அக்சசரிஸ் வந்து அப்படி சொல்லி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்கோப்பு எவ்வளோ ஒர்த் இல்லை அப்படின்றது இந்த பாடியை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம தீர்மானிக்க போகிறோம். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்கோப் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 16,000 to 18,000 rupees 19,000 rupees வந்து சாதாரணமாக வந்து வந்துடும். ஓகேங்களா. பட் அது கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஒர்த்ஃபுல்லான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். ஓகேங்களா. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வாங்க போகிறது கிடையாது. சில பேரால் அந்த சிங்கிள் மைக்ரோஸ்கோப் அஃபோர்ட் பண்ணுறதுன்றதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதிகமாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. வாங்கிட்டு கஷ்டப்படுறதுல பிரயோஜனமே இல்லை. ஓகேங்களா. ஓகே, டன். எடுத்தவொடனே அந்த கலர் தாங்க, இந்த RF4 கொண்டான அந்த சிக்னேச்சர் கலர் தான் வேறு லெவலாக இருக்குது. சரி, இதில் வந்து ஒரு சூப்பருங்க. அதாவது லாஸ்ட் டைம் MOS300 வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த இந்த ஹோல்டர் அப்படின்றது ரொம்ப வந்து சாலிடாக இருக்குது. அது கையில் பிடிக்கும் போதே வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. இது சாலிடாக இருக்குது. அதே மாதிரி MOS300 மாதிரியும் இதுலேயும் வந்து ஒரு வெயிட்டான சாலிடான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நான் இது வாங்கினது எனக்கு வந்து அவ்வளோ வந்து வெயிட்ஃபுல்லாகவும் சாலிடாகவும் இல்லை. MC75 நான் 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது சொல்கிறேன். ஓகேங்களா. ஒன்று சைடில் வச்சுப்போம். சைடில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஓகே. அப்புறம் வந்து ஐபீசஸ் வந்து 2 ஐபீசஸ் வந்து இருக்கு. இது வந்து 10x22 MOS300ல வந்து அதே தான். இன்கேஸ் நீங்கள் வந்து MOS300 வீடியோ பார்க்கல அப்படின்னா அதுக்குண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லைனா ஐகார்டில் போடுறேன். அதுவும் வந்து பாருங்கள். ஓகேங்களா. முதலே சொன்ன மாதிரி எந்த ஸ்கோப் வாங்கினாலும் ரொம்ப வந்து அதாவது ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதில் அப்படின்றத பார்த்து வாங்குங்க. கடைக்காரர் சொல்கிறாங்க, இல்லை என்ன மாதிரி யாராவது யூடியூபர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்றதுனால வாங்காதீங்க. உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுபடி வாங்குங்க. ஓகேங்களா. நான் இது பேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டில் வந்து நான் இந்த ஹோல்டரில் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ வந்து நமக்கு இந்த ஸ்கோப்போடையே வந்து இந்த கீழே வரும் இல்லைங்களா, ஒரு சின்ன க்யூட்டான பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா ரப்பர் கிரிப்பு, கீழே ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறது ஒட்டுறதுக்காக 4 பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. வேணும்னா பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம், தேவையில்லை. ப்ளஸ் வந்து இதுக்கு இந்த ஆலன் கீஸும் அதுக்கு ஸ்க்ரூவும் அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான வாஷர்ஸ் எல்லாமே வந்து இது பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் வந்து 3 ஸ்க்ரூ போட்டு இதை வந்து நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டோட. ஓகே. நான் வந்து இது வந்து மாட்டிட்டேன். பட் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். நான் வந்து இது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம் சொல்லி சொன்னேன் இல்லையா, இந்த பேஸை இது வந்து விட முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம கீழே வந்து இந்த ஸ்க்ரூஸ் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ்க்கு வந்து அது ஹையாக ரைஸ் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து இந்த 4 கார்னர்ஸை வந்து நான் கண்டிப்பாக வந்து இதை போட்டால் தான் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும், இல்லைனா கண்டிப்பாக ஷேக் ஆகும். இப்போதைக்கு நான் அதை போடலை. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இதோடைய மெயின் பாடிக்கு வந்துடுவோம். ஓகேவா. MOS300 இது வந்து பாடி வந்து எனக்கு கொஞ்சம் லைட் வெயிட் மாதிரி தான் தெரியுது. வெயிட் இல்லாதது வந்து என்னால் வந்து உணர முடியுது. மெட்டீரியலுமே வந்து அவ்வளோ சாலிடாக இருக்கா அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ வந்து சாலிடாக இல்லை. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக்காக ஃபீல் ஆகுது. மற்றபடி வந்து எல்லாமே ஓகே. பார்க்கலாம் நீங்கள். இதான் வந்து அந்த ஸ்டீரியோஸ்கோபிக்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதுதான் அந்த ஸ்டீரியோஸ்கோபிக் வேவ். 2 தனித்தனி லென்ஸ் வந்து தனித்தனி ஐஸ்க்கு வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் செட்டப்பு. எல்லாம் ஃபுல்லாக வந்து செட்டப் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து RF ஸ்கோப் வாங்குறீங்க, RF-7050 TVP அப்படின்ற மாடல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் வந்து ஃபைனல் லுக்காக இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே MOS300ல எப்படி வந்து அந்த டில் பண்ணுற ஆப்ஷன் எனக்கு இல்லையோ, இதுலேயும் அது வரல. மேபி நான் வந்து என்னோடய டீலர் வந்து காண்டாக்ட் பண்ணி பார்க்குறேன். அது வந்து பாக்ஸில் வரது இல்லையா, இல்லை இந்த மாடலுக்கு வரது இல்லையா சொல்லி எனக்கு வீட்டில் தெரியல.
ஒருவேளை நீங்கள் RF4 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே, இது வந்து சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து எனக்கு லைட்டில் வந்து இன்னும் கூட வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், இதுக்கு இருக்கிற ஃபோக்கஸுக்கும் இதுவே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாக தான் இருக்குது. பட் அந்த லைட்டுக்கு இது வந்து எவ்வளோ பரவாயில்ல சொல்லலாம், ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது வந்து நான் பார்த்தேன், அதாவது எனக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து இதில் அதிகம் இருக்கிற மாதிரி தெரியுது கம்பேரிங் டு MC75T. அதுலேயும் வந்து நான் 0.5x தான் போட்டிருக்கேன், இதுலேயும் 0.5x தான் போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் இந்த கேமராவை ரிமூவ் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ணி ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரே போர்டு வச்சு எவ்வளோ ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வந்து கேமராவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கல, நெக்ஸ்ட் வந்து அதை பார்க்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கேமரா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் காட்டல, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சைட் பை சைட் போட்டு காட்டுறேன், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு போர்டை வச்சுருக்கேன். இந்த போர்டை வச்சு நம்ம வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ எவ்வளோ வருது சொல்லி பார்த்துக்கலாம் ரெண்டுத்துலேயும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முழு போர்டுமே வந்து தெரியல. இதுலேயே வந்து இதுலேருந்து இது வரைக்கும் வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ தெரியுது. அதுலேருந்து 0.x4 கிராப்போட, அதாவது 0.4, அதாவது கொஞ்சம் ஜூம் இன் ஆன மாதிரி கிராப் ஃபேக்டர் வந்து இங்கே அப்ளை ஆகுது. ஏன்னா நான் போட்டிருக்க சிடிவி லென்ஸ் வந்து 0.4x உடையது. ஸோ இந்த மாதிரி வந்து தெரியுது எனக்கு. இதில் நான் ஜூம் எல்லாம் பண்ண முடியாது, ஃபோக்கஸ் மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ எனக்கு பார்க்கறதுலேயே வந்து கொஞ்சம் கிராப் ஆகி தான் 0.4x கிராப் ஆகி தான் வந்து எனக்கு வந்து இதில் தெரியுது, அதாவது இருக்கிற மைக்ரோஸ்கோப்பில் MC75Tல. இதே வந்து நான் இதே கேமரா வந்து இதில் போட்டுக்கிறேன், எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சைடு பை சைடு வந்து கம்பேர் பண்ணலாம். ஓகே, டன். நான் வந்து இப்போ கேமரா வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், RF4ல வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதே கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் சிடி வந்து 0.5x. நான் முதலே சொன்ன மாதிரியே வந்து எனக்கு இதில் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கண்டிப்பாக பயங்கர வைடாக இருக்குது. கண்டிப்பாக MC75T கம்பேர் பண்ணும்போது ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து அதை விட அப்படி டபுளாக கிடைக்குது எனக்கு, ஓகேங்களா? இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அளவுக்கு சர்க்கிள் கிடைக்குது அப்படின்னா எனக்கு வந்து இந்த அளவுக்கு கிடைக்குது, அது அப்படியே 2 மடங்காக வந்து கிடைக்குது. ஒன்று, என்னால் வந்து இந்த ஃபுல் போர்டை வந்து அட் அ டைமில் வந்து பார்க்க முடியுது ஐபீஸ் வழியாக, ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த MC75Tல எனக்கு ஐபீஸில் எவ்வளோ ஃபீல்ட் ஆஃப் வியூ இருந்ததோ அதே அளவு எனக்கு சிடிவி லென்ஸில் வந்து கிடைக்குது. அப்புறம் ஐபீஸில் MC75Tயோட அதிகமாக கிடைக்குது. ஸோ வந்து குவாலிட்டி வைஸ் வந்து சேம் தான் இருக்குது, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நான் ஜூமு வந்து எப்படி ஆகுது, எந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ண முடியுது அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன், ஓகேங்களா? ஜூம் எல்லாம் எனக்கு அதே லெவல் தான் தெரியுது, மேக்ஸிமம் ஜூமு. பட் வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூன்றது 100% இம்ப்ரூவ் ஆகிருக்கு MC75Tயோட, ஓகேங்களா? எனக்கு இதில் கிடைக்கிறதோட எக்ஸ்ட்ரா ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து இதில் கிடைக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து சரி, ஓகே, இது வந்து ப்ரோ சொல்லியாச்சு. இது வேற ஏதாவது கான்ஸ் இருக்கா, இது ஏதாவது எனக்கு பிரச்சனை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்து தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது இருக்கு இல்லைங்களா? ஸோ வந்து இந்த 2 பீஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கு. இப்போ இதுலலாம் இந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா இது ஒரே பாடியாக யூனிபாடியாக இருக்குது. பட் ஆனால் இது வந்து 2 தனித்தனி பீஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் வந்து ரேட்டில் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ டஸ்ட் எதனா போகுமா என்ன அப்படி சொல்லி எனக்கு இன்னும் தெரியல, யூஸ் பண்ண தான் தெரிய வரும். ஆனால் D75Tல வந்து இதே மாதிரி தான், சேம் பாடி தான் இருக்கும். அதில் வந்து டஸ்ட்டு போகுது அப்படின்ற மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து நிறைய நான் கேள்விப்பட்டிருந்தேன், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன் ஒரு வெண்டாரே வந்து எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு ஷாப் ஓனரே வந்து சொல்லியிருந்தாரு என்கிட்ட. ஸோ இந்த மாதிரி வந்து டஸ்ட் எல்லாம் போயிடுது. நான் கஸ்டமருக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, வாங்கின உடனே ஒரு டேப் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர். ஸோ அது போக போக தான் வந்து நமக்கு தெரிய வரும், ஓகேங்களா? மற்றபடி வந்து ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன் பாருங்க. MC75Tயோட RF4ல ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து அப்படியே டபுளாக கிடைக்குது. அதே மாதிரி சிடிவி லென்ஸ் வந்து 0.4x கிடைக்குது, சாரி 0.5x கிடைக்குது. MC75Tல 0.4x கிடைச்சது, அதாவது சிடிவி லென்ஸ் சொல்கிறேன், அந்த கிராப் ஃபேக்டர் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்புறம் வந்து ஹைட்டுமே வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி அதனால தான் வந்து நமக்கு வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகமாக வருதுன்னு சொல்லி நினைக்கிறேன். பட் ஆனால் இதுலேயும் வந்து ஒரு 0.5x உள்ளது தான், இதுவும் 0.5x உள்ளது தான். ஸோ எந்த வித்தியாசமும் இல்லை. அதை காட்டிலும் இதில் ஃபீல்ட் ஆஃப் வியூவில் வந்து கம்ப்ளீட் வின்னர்னே சொல்லலாம் RF4 MC75T கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இமேஜ் குவாலிட்டியில் வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான். ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு டஃப்பான காம்படிஷன். ஈஸியாக வந்து நான் முடிவு எடுக்க முடியல, இது நல்லா இருக்குது அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து நான் வீடியோஸ் வந்து போடுறேன், ஜூம் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து D75T பார்க்கும்போது இது மாதிரி ஜூம் பண்ணும்போது அதில் வந்து உள்ளே வந்து சில வந்து
ஒரு ஒரு 75 ஜூமுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் வந்து ராட்லிங் மாதிரிலாம் கேட்கறதுக்கு எனக்கு அதில் இருந்துச்சு D75T. அது மாதிரி இதுலலாம் எதுவுமே இல்லை, ஸ்மூத்தாக வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது. கண்டினியூஸ் ஜூமிங் ஜூம் அவுட்னு சொல்லுவோம் இதுதான், ஓகேங்களா. கொஞ்சம் கூட வந்து ஷட்டர் அதாவது ஃப்ளிக்கர்ஸ் இல்லாமல் எதுவும் இல்லாமல் பக்காவாக இருக்குது, ஓகேங்களா. இதோடைய வீடியோஸையும் வந்து நான் சைட் பை சைட் கம்பேரிசனில் போடுறேன், பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்கோப்பு பிடிச்சிருக்கு அதை சொல்லி வாங்குங்க. பட் சோஃபார் நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு இது வந்து ஒரு சாலிடான ஸ்கோப்பு. பட் லாங் டேர்மில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது, யூஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்ல வரையும், ஓகேங்களா. இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. வேறு ஏதாவது சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து சிப் லெவல் ட்ரைனிங் எடுத்துக்கணும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டெக்னீஷியனாக இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களால் வந்து ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது உங்ககிட்ட, ஆனால் வந்து நாலேஜ் வைஸாக வந்து ப்ராப்பராக உங்களால் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அதாவது மார்ச் 2023 ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோஸாக இருக்காது, லைவ் செஷன்ஸாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிங்க சீட்ஸ், ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.